கொய்யாப்பழங்களை பாருங்க எப்படி பழைய காலத்து லாம்பை வச்சு கொண்டிருக்கிற சிங்கிள் ஆக்கள் தான் காட முடியான்னு சொல்லியிருந்தேன். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மெட்ரோபொலி மைதானத்திலே இன்றைய தினம் 23, 24, 25ஆம் தேதியிலே வர்த்தக கண்காட்சியானது மிக சிறப்பாக நம்மளை காத்திருக்கின்றது. அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிடப்படுது. எமது சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பது ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள். இன்னும் சொற்ப வேளைகளிலே இந்திய துணை தூதுவர் அரசாங்க அதிபர்கள் இந்த வர்த்தக கண்காட்சியை ஆரம்பித்து வைக்க உள்ளார்கள். அது தொடர்பான காணொலியை தான் நீங்கள் தற்போது பார்வையிடப்படுது. தொடர்ச்சியாக அந்த கண்காட்சியை சென்று பார்வையிடுவோம். பணத்திலே மிக பிரமாண்டமாக நடைபெறும் வர்த்தக கண்காட்சி தற்போது ஆரம்பித்திருக்கின்றது. மோட்டர் சைக்கிளெல்லாம் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட மோட்டர் சைக்கிளெல்லாம் விருந்தினர்களை அழைத்து இந்த காணொலியில் பார்த்து அரசாங்க அதிபர்கள் Digan.
யாழ்ப்பாண பட்ட கண்காட்சியில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா பட்ட வாகனங்கள் மற்றும் ஒரு கலர்லேயும் வாகனங்கள் விற்பனைக்கு வந்திருக்கின்றது. டாடா கம்பெனியால் பட்டா வாகனங்கள் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கின்றது. பஸ்ஸுகள் எல்லாம் விற்பனை செய்யணும் பாருங்க. முதலாவதாக இந்த வாகனங்கள் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கின்றது. இன்ஜினியர்கள் வந்து தொலைக்காடுகள் எப்படி எப்படி தொலைக்காடு அதில் அப்படி விளக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். வேற பொம்மதி நெடுஞ்சால வாகனங்கள் அப்படி விற்பனைக்கு வந்திருக்கிற வாகனங்களை பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிராக்டர் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கின்றது. டிராக்டர்களை பார்க்குறது எப்படி டிராக்டர் அந்த மண்ணுகளை குவிக்கின்ற டிராக்டர்களை பார்த்து வந்திருக்கிறேன். மற்றது நெல் வெட்டுற மிஷின் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கின்றது. அதோட பெரிய பஸ்ஸுகள் வேறு ஏசி பஸ்ஸுகள் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கின்றது. ஏசி பஸ்கள் வேறு விற்பனைக்கு வந்திருக்கின்ற ஏசி பஸ்கள் பார்க்குறேன். இன்றைய தினம் இந்த இடத்துக்கு இந்திய துணை தூதுவர் மற்றும் அரசாங்க அதிபர் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கார்கள் எல்லாம் அதை அரசாங்க அதிபராக பார்த்து கொண்டிருக்கிறார். பஜாஜ் வடக்கு யாழ்ப்பாணம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸுகள் மற்றும் பெரிய லோரிகள் வாகனங்கள் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கிறது. அதை கொண்டு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரீச்சா பார்த்தீங்கன்னா இங்கே ரீச்சாயில் நீங்கள் ஒவ்வொரு பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரீச்சா நிறுவனத்தினர் வந்து இந்த இடத்துல ஒரு பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். மாதுளையல் மற்றும் அதனுடைய ப்ராடக்ட்ஸ்கள் என்னென்ன தயாரிப்பு, அதில் ரீச்சா டிஷர்ட்டுகள், பேக்குகள், அதோட பார்த்தீங்கன்னா இந்த ரீச்சா கம்பெனியால் முட்டைகள் பாருங்க, காடை முட்டைகள், முட்டைகள் ஒரு பக்கெட் ரோட்டியே 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யணும். அந்த காடை முட்டையான்னு சொல்லினா 250 ரூபாயா. அப்படி சில ஊர் முட்டைகள் அது ஒரு இந்த உலகம் 600 ஒரு செட்டு 600. மற்ற சில ரீச்சாவால் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த துடைக்கிற பொருட்கள் மற்ற இந்த ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட அந்த பொருட்கள் விற்பனை செய்திருக்கிறேன். அப்படி பொருட்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். காப்பி இருந்தது. சுகர்காரர் கூட நான் வந்து யூஸ் பண்ணுற சோப் தான் யூஸ் பண்ணுறது நாவல் காப்பி. நாங்கள் இப்போ வடமையாவே வந்து பிளேன் டீ அளவு குடிக்க இதை வந்து பிளேன் டீக்கு பதிலாக இந்த காப்பியை வந்து குடிக்கலாம். மற்றது காளான் காப்பி வந்து இது நோயால் சின்ன பிள்ளைகளுக்கு இருந்தால் அப்படி அதுக்கும் கொடுக்கலாம். காளான் வடமையாவே சமைச்சு சாப்பிட தெரியும் தானே, அது மாதிரி. மற்றது ஓகே வேறு நீங்கள் எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா ரீச்சா
நிறுவனத்தினர்கள் அவர்களுடைய பொருட்கள் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்களா செய்ததான் எல்லாமே நிறுவனத்தினர்களால் மரக்கன்றுகள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். மாதுளங்கன்றுகள் மற்றும் அன்னாசி கன்றுகள் அன்னாசி எல்லாம் இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். கன்றுகள் 250 ரூபா. மற்ற இங்கே பார்த்தீங்கன்னா தென்னம்பிள்ளைகள் மற்றும் மாமரங்கள் அப்படியெல்லாம் விற்பனை செய்யணும். ஒரு வெரைட்டியில் எக்ஸோரா ஒரு மரக்கன்றுகளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் அசோலா டொமேசியா மாம்பழங்கள் மற்றது இது காளான் செய்கை மேற்கொண்டிருக்கிறேன். காளான் பேக்கெட்டில் விற்பனை செய்யணும். இது டொமேசியா பருவாயிலைகள் சந்தோஷமா இருக்கு. கருவாயில அசோலா இருக்குது. மற்ற கொய்யாப்பழங்களை பாருங்க எப்படி கொய்யாப்பழங்கள் எல்லாம் கொய்யாப்பழங்கள் விற்பனை செய்யணும். கீழே அப்படி கொய்யாப்பழங்கள் நிறைய காய்கறி விதைகள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. அன்னாசி தென்னம்பிள்ளைகள் வெள்ளாரைகள் ரீச்சாவில் இந்த பொருட்கள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தோன்னா இயற்கையான பொருட்கள் இயற்கையாக மரங்களில் செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இயற்கையான மரங்களில் செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யணும். மற்றொரு பாருங்கள் அகப்பைகள் எல்லாம் விற்பனை செய்யணும். ஒரு அகப்பை 180 ரூபா பாருங்க. 180 அகப்பை. இது 125. மற்றது ஒரு பல விலைகளில் விற்பனை ஆகிறது. மற்ற இதில் சேதுக்கு விற்பனை மரத்தால் செய்யப்பட்ட புளியரிசியில கீ தேக்கு எல்லாமே தென்னக்க அடைகள் எல்லாம் இருக்குது. இந்தியாவில் அந்த மாப்பிள் டிசைன்கள் மாப்பிள்களை பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இது 24,000 பேர். ஒரு வயோதிபர் இந்த பழைய காலத்து லாம்பை வச்சு கொண்டிருக்கிறார். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே செட்டாக வருமா ஒரு விலைகளில போட்டிருக்கிற வருவா. இந்த ஐயா லாம்பும் 24,500 ரூபாயா. மற்ற இந்தியாவில் கொப்புகள் எல்லாம் இருக்குது. கொப்புகள் எல்லாம் ஒவ்வொரு வீட முயல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,100 ரூபாயா. அப்படி இந்த சீமெந்தால் செய்யப்பட்ட சிற்பத்தை பார்க்குறீங்க. எப்படி இங்கே மாம்புகள் தராசுகளை பார்க்குறீங்க. மாம்புகள் எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார் எல்லாம் 14,500 9,000 ரூபா. அந்த மேலே என்ன பூ கண்டி
இங்கே பார்த்தீங்கன்னா பேட்சி பொருட்கள் எல்லாமே தனியாக இங்கால மிஷினரி உணவுகளுக்கு பயன்படுத்துகின்ற பொருட்கள் மற்ற வீரர்கள் மற்ற அந்த ஒரு சீமெந்துகள் குலைக்கிற மிஷின்கள் எல்லாமே மிஷினரிகள் மோட்டர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த உணவுகளுக்கு பயன்படுத்துகின்ற மிஷின்கள் இந்த இடத்துல இதில் என்ஆர்சி அடிச்சு என்ஆர்சி ஜூஸுகள் என்ஆர்சி ஜூஸுகள் கரும்பு ஜூஸ் அடிச்சு பல ஜூஸுகள் அடிச்சு கரும்பு ஜூஸுகள் இங்கால டிவிஎல் எல்லாமே இங்கால நிறத்தால பாடங்கள் செய்யணும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலா கட்டி தயாரிப்புகள்னு சொல்லி ஆனா இது என்னத்துல செய்தது இது என்ன நெல்லிக்கிராஸ் என்ன 580 நெல்லிக்கிராஸ் ஹோட்டல் நெல்லி ஜூஸுகள் மற்ற மாதுளை ஜூஸுகள் கிரேப்ஸ் ஜூஸுகள் நன்னாரி ஜூஸ்ன்னு சொல்லி என்ன செய்யணும் இதில் பார்த்தீங்கன்னா இல்லை நண்டு செஞ்சால சாப்பாடுகள் ஐட்டங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நண்டுகள் இறால்களை பெற எந்த பெருசாக இறால்கள் பெரிய நண்டு பெரிய இறால்கள் விற்பனை செய்யணும் சாப்பாடுகள் மீன்கள் பசுமை வல்லாரைக்கீரை குறிஞ்சாமா இந்த டயபெட்டிஸ் செலவுக்காரர்களை நல்ல வெள்ளரைக்கீரைமா அப்படி விற்பனை செய்யணும் டிசைன்கள் இதில் பார்த்தீங்கன்னா மேக்கப் சாமான் மேக்கப் பொருட்கள் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உடுப்பு கடைகள் உடுப்புகள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் உடுப்புகள் மற்றும் பல வகை பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் இங்கே வாசி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பொருட்கள் போன்ஸுகள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்ஸுகள் மற்ற இங்கே தொதல் எல்லாம் விற்பனை செய்யணும் பிறகு சின்ன துண்டுகளாக இந்த தொதலை கட் பண்ணி வச்சு விற்பனை செய்யணும் பிறகு தொதலை பாருங்கள் இப்படி பெரிய துண்டுகள் இருந்தால் இது சிங்கிள் ஆக்கள்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் கூடுதலான மக்களும் வந்து வாங்கி கொண்டிருக்கிறோம் இங்கே கடைகள் வரும்போது இங்கே ஒரு பொருட்கள் விற்பனை செய்யணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்குகள் விற்பனை செய்யணும் பாருங்க எலக்ட்ரிக் பைக்கில் தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க இப்படி ரிவோல்ட் கம்பெனியால் இந்த ஹோட்டலுக்கான விற்பனை செய்யணும் ஒரு கம்பெனியால் அறிமுகப்படுத்தப்பட்ட ரிவோல்ட் கம்பெனியால் அறிமுகப்படுத்தணும் செய்யப்படுறத பார்க்குறீங்க எல்லாம் இந்த பைக்கில் எல்லாம் எலக்ட்ரிக் சார்ஜர் எல்லாம் எலக்ட்ரிக் பைக்கில் ஆதர் நிறுவனத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட எலக்ட்ரிக் பைக்கில் பார்க்குறீங்க
எலக்ட்ரிக் பைக்கில் நீங்கள் வந்தால் இங்கே வாங்கலாம். மற்றது இங்கே எலக்ட்ரிக் ஆட்டோக்களும் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். எலக்ட்ரிக் ஆட்டோக்கள் அதோட இங்கே எலக்ட்ரிக் ஆட்டோ எலக்ட்ரிக் ஆட்டோ மற்ற எலக்ட்ரிக் ஆட்டோ பின்னர் பட்ட வாகனங்கள் இருக்காங்க. எலக்ட்ரிக் ஆட்டோலாம் நிற்கணும். சாப்பாடு நீக்கம் செய்யும். எலக்ட்ரிக் மிஷினரிகள் மற்றும் போர்டுகள் மிஷினரிகள்லாம் கூட விற்பனை செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த வீல்ஸ் இந்தியன் லிமிடெட் அந்த ரிமூவலை பார்க்குறோம். சிகரெட் மற்றும் லதா தேவியோட இறுதி நாளை கொண்டாடி மகிழ்வுள்ள நிலையில் தற்போது நாங்கள் சர்வதேச வர்த்தக சந்தைகளுடைய 11வது சர்வதேச இதில் எலக்ட்ரிக் மிஷினரிகள் பொருட்கள் எல்லாம் கொண்டிருக்கிறோம். ஜேசிபி எல்லாம் இருக்கின்றது. ஜேசிபி இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வாகனங்கள் எல்லாம் விற்பனை வந்திருக்கிறது. இது ஆட்டோகள் கார்கள் இதில் பார்த்துச்சிங்கன்னா அந்த கல்லுகள் அமர்த்துற மிஷினரிகளில் பார்க்குறீங்க. எப்படி மிஷினரி வரும் வெட்டியர் மிஷினரி வந்துடுது. இந்தியாவில் கூடுதலாக எல்லாம் மிஷின் நிறைய சார்ந்த பொருட்கள் ஏசிபி வாகனங்கள் அந்த பெரிய பெரிய வாகனங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கின்றது. கார்கள் எல்லாம் விற்பனைக்கு இதில் மோட்டர் சைக்கிள் எல்லாம் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் எல்லாம் விற்பனை கொண்டிருக்கிறேன். மற்றொரு இந்தியாவில் ஓயில்கள் எக்ஸ்பல் ஓயில்கள் இதில் பார்த்தீங்கன்னா மாவுகள் கப்புகள் எல்லாம் ஒரு கப்பு 100 இதில் ரொம்ப பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் பிளாஸ்டிக் பொருட்கள் சீமெண்டுகள் டயர்கள் பைக்கள் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இது 1,84,000 ஏசிபி வாகனங்கள் மற்றும் மோட்டர் சைக்கிள் வித்தியாசமான மோடிகள் எல்லாமே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. மோடிகள் வித்தியாசமான மோடிகள்
பெரிய ஒரு போட்டி ஊரடங்கள் போகிறதுக்கு இந்த பைக்கில் எல்லா உதிரி பாகங்களையும் காட்சிப்படுத்தியிருக்கின்றனர். அதற்குரிய எல்லா உதிரி பாகங்களும் இருக்குது. மற்றும் உங்களுக்கு பாருங்க லீசிங் என்ற ஒரு நிறுவனம் டேவிட் பீரிஸ் ஆட்டோமொபைலால நாங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பேக் மற்றும் அதனுடைய GWM என்று சொல்வது நாங்கள் இறக்குமதி செய்து நேரடியாக இறக்குமதி செய்து இப்போ சந்தைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கோவிட வாகனங்கள் இருக்கின்றது. அதே நேரத்தில் எங்களுடைய டேவிட் பீரிஸ் லாஜிஸ்டிக் நிறுவனமும் இங்கே வந்திருக்கின்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கார்கள் பெரிய பெரிய பிக்கப்புகளில் ஓட்டோவில் எல்லாம் கொண்டு வந்திருக்கணும் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வண்டி நிற்கிது 1,17,95,000 ரூபாய். அப்படி ஜாலையெல்லாம் ஐஸ்கிரீம் கடைகள் மற்றும் மாம்பழங்கள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கு. இந்தியாவில் ஆட்டோவில் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மாங்காய்கள் அப்படியே இது வெளியேறுகின்ற பகுதியை பார்க்குறீங்க. இந்த உடுப்பு கடைகள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கு.